சிறகடிக்க சீரியலில் இன்னும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மனோஜ் வந்து வியாபாரமே நடக்காமல் ரொம்பவே கடுப்பில் இருக்கார். அப்போது எல்லாருமே இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் அதிக வியாபாரம் ஆகும்னு சொல்கிறாங்களே, இப்போ என்ன பண்டிகை காலமும் கூட தானே, ஏன் நம்ம கடையில் மட்டும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மற்ற கடைகள்லாம் எப்படி வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாரு. ஒவ்வொரு ஃபர்னிச்சர் கடையிலையும் ஏகப்பட்ட ஆட்கள் நிற்கிறாங்க, ஏகப்பட்ட வியாபாரமும் ஆகுது. இதை பார்த்துட்டு ரொம்பவே முழிச்சிட்ருக்காரு. அப்போ அதில் ஒரு கடையில் ஒரு ஆள் "வாங்க சார்" அப்படின்னு கூப்பிடுதாரு. "எதுவும் பொருள் வேணுமா சார்?" அப்படிங்கிறாங்க. "என் கடையில் பொருள் வைக்காம தான் வந்து இந்த கடையெல்லாம் வியாபாரம் ஆகுதான்னு பார்க்க வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "எப்படி சார் வியாபாரம் ஆகும்? உங்கள் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, சீக்கிரம் நீங்கள் வந்து கடையை மூடிடுவீங்கன்னு தெரியுது" அப்படிங்கிறாங்க வாட்ச்மேன். இதை பார்த்த மனோஜுக்கு சரியான கடுப்பாகுது. "ஒழுங்காக பேசுங்க" அப்படிங்கிறாங்க. "வேற என்ன சார், அடுத்த கடையில் வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி வயித்தெரிச்சலில் பேசுனா அப்புறம் உங்கள் கடை எப்படி சார் நல்லாயிருக்கும்? கடவுள் வந்து விதைச்ச வேணால் நடக்குங்களா சார்? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த பாவம் தான் சார் உங்களுக்கு வந்து சேரும்" அப்படிங்கிறாங்க. "நீ பேசாமல் வாட்ச்மேனுக்கு பதிலா சாமியாரா போயா, நல்லா சம்பாதிக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "சார் அந்த ஆப்ஷன் இருந்துச்சு, ஆனால் எனக்கு வயசு கம்மியாக இருக்கிறதுனால என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுவேன் சார். நீங்கள் வேணால் என்னைய வந்து சாமியார் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வேணால் எங்கள் ஜெசியோடய வாங்க" அப்படிங்கிறாங்க. "உன் வாய்க்கு தான்டா நீ வாட்ச்மேனாக இருக்க" அப்படிங்கிறாங்க. "சார் நான் வாட்ச்மேன், கடைக்கு வெளியே நிற்கிறேன். நீங்கள் ஓனருங்கிறீங்க, நீங்களும் வெளியே தான் நிற்கிறீங்க" அப்படிங்கிறாங்க. "உன்கிட்ட போய் பேசணும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக கடுப்பில் ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். "டேய், ஓனர் ஒரு மாதிரி இருக்கார், அவர்கிட்ட போய் பேச போகிறேன்" அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாஃப்ட்டு சொல்கிறாங்க. "இல்லை, ஓனர் என்ன டைப்பில் இருந்தால் நான் சொல்லித்தானே ஆகணும், அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன். எங்கள் அக்கா மகளுக்கு வந்து சடங்கு சார், நான் தான் தாய்மாமன் கிட்ட செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வேறு இப்போ கடுப்பில் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருக்க முடியுமா, எனக்கு காசு வேணும்ல அப்படிங்கிறாங்க. "டேய், அந்த மனுஷனே வியாபாரம் ஆகலை 2-3 வாரமான்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்கார், அதனால் நீ போய் என்னத்தையும் சொல்லி கடிப்பாடு வாங்கிறாத" அப்படிங்கிறாங்க. "நான் பார்த்துக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சார்" அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்?" அப்படிங்கிறாங்க. "இல்லை சார், எங்கள் அக்கா மகளுக்கு சடங்குன்னு சொல்லியிருந்தோம்ல" அப்படிங்கிறாங்க. "அதுக்கு நான் என்ன பண்ணணும்?" அப்படிங்கிறாங்க. "சார், அன்னைக்கு இப்படி தான் கேட்டீங்க, எனக்கு காசு வேணும்னு கேட்டேன், நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலையே" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், இங்கே வியாபாரம் அதிகமாகுது, உனக்கு நான் வச்சுக்கிட்டு காசு தர மாட்டேறேன். நானே எப்படி ரன் பண்ணுறது, உங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது, கிரெடிட் கார்டில் வேறு லோன் வாங்கியிருக்கேன், வச்சுருக்கேன், அதை எப்படி கட்டுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "சார், என்ன கேட்டால் சார் நீங்கள் லோன் வாங்கினீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஓ, ஒன்றும் நான் கேட்கணுமா வைக்கணுமா?" அப்படிங்கிறேன். "சார், இங்கே பாருங்கள், அது என்கிட்ட கேட்க வேண்டாம் தான், ஆனால் இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்ல தேவையில்லையே சார். அது போக வந்து நான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற லேபர் சார், நீங்கள் எனக்கு வந்து ஓனரு, நீங்கள் வந்து எனக்கு அட்வான்ஸ் தர வேண்டிய கடமையில் இருக்கீங்க சார்" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், பொல்லாத கடமை, எனக்கெல்லாம் ஒன்றும் தர முடியாது, வைக்க முடியாது" அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா ஸ்டாஃப்புமே கூப்பிட்றாங்க. "நம்ம எல்லோரும் இவருக்காக உழைக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்றாரு, நீங்களாம் இதை பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்களா" அப்படிங்கிறாங்க. "சார், நீங்கள் ஓனரு, இப்படி லேபர் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் சார் இருக்க போகிறீங்களா" அப்படிங்கிறாங்க. "உங்களால் எனக்கு பிரயோஜனமே இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி நான் தர முடியும், வைக்க முடியும்" அப்படிங்கிறாங்க. "சார், நாங்கள் எல்லாருமே வந்து நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சார் செய்வீங்க" அப்படிங்கிறாங்க. "நல்லதா போச்சு, இந்த மாதிரி சம்பளம் கொடுக்க வேண்டாம், புதுசாக ஆட்களை எடுத்துருவேன்" அப்படிங்கிறாங்க. நாங்கள் லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டா" அப்படிங்கிறாங்க. "ஏய், அப்படி வேறு செஞ்சிடாதங்க" அப்படிங்கிறாங்க. "சார், இங்கே பாருங்கள், அந்தளவு நாங்கள் போக விரும்பலை சார். ஒரு ஸ்டாஃபுக்கு ஒரு இடர்பாடுனா நீங்கள் தான் சார் ஒரு ஓனராக கை தாங்கணும், நீங்களே வந்து எங்களை வந்து புறந்தள்ளினா நாங்கள் எங்கே சார் போவோம்" அப்படிங்கிறாங்க. "அது வேறையா" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய், "சார், இந்த மாதிரி இந்த செயினை வச்சுக்கிட்டு எவ்வளோ சார் கொடுக்கலான்னு பாருங்கள்" அப்படிங்கிறாங்க. "சார், இங்கே பாருங்கள், இது 2 பவுன் செயினு, இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு 90,000 வரைக்கும் தரலாம்" அப்படிங்கிறாங்க. "அப்படியா, கொடுங்க" அப்படிங்கிறாங்க. 90 வாங்குகிறாங்க. "இதில் 90,000 இருக்குது, சரியா? உனக்கு மாத சம்பளம் 15,000, 90,000 தந்திருக்கேன், இது நீ எப்போ தருவ, எப்படி தருவ" அப்படிங்கிறாங்க. "சார், சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிக்கோங்க" அப்படிங்கிறாங்க. "கொஞ்சம் கொஞ்சம்னா எவ்வளவு?" அப்படிங்கிறாங்க. "சார், மாதம் ஒரு 2,000 கழிச்சிக்கோங்க" அப்படிங்கிறாங்க. "தம்பி, 90,000 என்ன 2,000 2,000 கழிச்சா எத்தனை வாட்டி வரும்? 45 வாட்டி வரும். 45 மாதமாக அவன்கிட்ட கழிக்க முடியுமா" அப்படிங்கிறாங்க. "சார், அப்படி தான் சார் இது பண்ண முடியும், என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை சார்" அப்படிங்கிறாங்க. மாதம் ஒரு 10,000 எடுத்துக்கிட்டுமா" அப்படிங்கிறாங்க. "சார், தர சம்பளமே நீங்கள் 15,000 தான், இதில் நீங்கள் 10,000 எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,000 வச்சு எப்படி சார் நான் குடும்பத்தை ஓட்ட முடியும்" அப்படிங்கிறாங்க. "சரி, ரைட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. உடனே அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் நேராக கடைக்கு போகிறாரு. கடையில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ 2, 3 பேர் வராங்க. வந்துட்டு, "என்ன, எப்படி இருக்கீங்க மனோஜ்" அப்படிங்கிறாங்க. "நல்லா இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "கடையில் கூட்டமே இல்லை" அப்படிங்கிறாங்க. உடனே, "இதை சொல்ல கேட்க தான் வந்தீங்களா" அப்படிங்கிறாங்க. "ஏய், நீ என் கிளாஸ்மேட்டு, பெருசாக ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்க அப்படின்னு என்கிட்ட சொன்னேன், சரி இந்த வழியாக வந்தேன், பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "பார்த்துட்டியா, ஏதாவது பொருள் வேணால் வாங்கிக்கோ" அப்படிங்கிறப்போ, "நண்பனுக்கு இலவசமாக தரலான்னு பார்க்குறியா" அப்படிங்கிறாங்க. "இலவசமாக யாரும் தர மாட்டேன், நண்பனாரு யாராரு, எனக்கு பணம் தந்தால் மட்டும்தான் பொருள் தருவேன்" அப்படிங்கிறாங்க. "ஏய் மனோஜ், நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுற, பெரிய கோடீஸ்வரியை கட்டியிருக்க அப்படின்னோடனே மாறிடுவேன்னு பார்த்தா, நீ மாறவே இல்லை,
முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்க, என்றைக்கு நீ மறைய மாட்ட. சரி நான் போயிட்டு வரேன், தப்பாக நினச்சிக்காத. அப்படி பொருள் வாங்கினா உன் கடைக்கு வர மாட்டேன் நண்பா, நீ கண்டிப்பாக யாருக்கும் குறைச்சி கொடுக்க மாட்டேன். அதனால் மற்ற ஆள்கிட்ட வாங்கிட்டு போயிடுவேன். நீ நண்பன் குறைச்சி தந்தால் உன்கிட்ட வாங்கலாம், நீ நண்பனாக நடந்துக்க மாட்டேற அப்படிங்கும்போது உன்கிட்ட எப்படி வருவேன் அப்படிங்கிறாங்க. நீ பொருள் வாங்கு, நான் எல்லாரோட 100 குறைச்சி தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போ நான் பொருள் வாங்க வரல அப்படிங்கிறாங்க. நீ சும்மாவும் பழக்கம் பேச ஏசிக்கு அதுக்கு தான் வந்திருக்க, என்ன ஏசிக்கு பிடிச்சிக்கடா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இப்படி சிடு சிடுன்னா நண்பா எப்படி நண்பா வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ கொஞ்ச நாள் இந்த தொழில் இருந்தால் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் என்ன எப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறார். ஒருவேளை அந்த லெட்டர் அனுப்புதில் இவனுக்கும் பங்கு இருக்குமோ அப்படிங்கிறதுலாம் இருக்காது. அவன் தான் வந்து லெட்டர் அனுப்பினவன் தான் வந்து முத்துக்கு வேண்டாத ஆளுன்னு தானே சொன்னான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறது, நம்ம கடையை ரன் பண்ணுறதுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி வியாபாரமே சரியாக ஆகாமல் இருக்குது, அதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், ஏதாவது ஆஃபர் போடுங்க, ஆஃபர் போட்டால் தான் கண்டிப்பாக கடை ஓடும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நம்மளுக்கு அதிக லாபம் வரணும்னா நம்ம ஆஃபர் போட்டாலும் ஜெயிக்க முடியாது, ஆஃபர்னால் நமக்கு வருமானம் கம்மியாக தான் வரும், வருமானத்தை கம்மி வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கம்மியாக வச்சு என்ன செய்ய போகிறோமா, இப்போ என்ன வியாபாரத்தோடையா இருக்கீங்க, நிறைய பொருள் இல்லைங்க, கொஞ்சம் லாபம்னாலும் நிறைய வருமானம் வரும்போது நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவல் ஆயிரும் மனோஜ். வியாபாரம் அதிகம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அதை வச்சே கணக்கு பண்ணி கொண்டு போயிடலாம், எல்லா கணக்கும் ஒன்று தான் அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு சுத்தமாக புரியலை. ஏன்னு கேட்டால் அவர் முக்கா சோம்பேறி, அதனால் அதை பற்றி அவர் சிந்திக்கலை. இல்லை ரோகிணி குறைச்சிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாரு. இன்னும் எதுக்குமே ஒரு சரி வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அப்போ பார்லர் ஓனர் வராங்க. என்ன ரோகிணி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மனசு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அங்கே 2 கஸ்டமர் வந்து பார்க்க ஆள் இல்லைன்னு உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி நிற்கிறீங்க, நான் வந்ததை கூட நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் ஒரே சிந்தனையாக இருக்குது, என் வீட்டுக்காரர் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, வியாபாரமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நான் தான் உங்கள்கிட்ட முதல்லே சொல்லிட்டேனே, அவங்க வீட்டுக்காரர் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுட்டாரு, நீங்கள் இங்கே லேபராக கடந்து வேலை பார்க்குறதுல உங்களுக்கும் விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை, நீங்கள் பேசாமல் உங்கள் வீட்டுக்கார தொழிலையே பாருங்கள் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் எனக்கு இதுதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிரெடிட் கார்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் எப்போ சார் வட்டி கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க சார், அப்படி நீங்கள் கட்டலை அப்படின்னு சொன்னால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. யோ எடுக்கிறேன்யா, நான் வந்து பணம் கட்டுறேன்யா அப்படிங்கிறாங்க. யோகுன்னு பேசுகிறீங்க, லோன் வாங்கும்போது சார் சார்னு மரியாதையாக பேசுகிறீங்க, இப்போ என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் கண்டிப்பாக கட்டுறேன் சார், தயவுசெய்து கட்டுறேன் சார், ஃபோன் வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. உடனே சந்தோஷுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. சந்தோஷ் எனக்கு ஒரு 1,00,000 இப்போ வேணும் அப்படிங்கிறாங்க. 1,00,000 வேணுமா, 10 பைசா வட்டி தரையா அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா நண்பனுக்கே 10 பைசாவா அப்படிங்கிறாங்க. பாரு நண்பனாரு யாராரு, நீ என்ன நண்பன் சொல்லி பொருளை குறைச்சா கொடுக்குற, இல்லை இல்லை உனக்கு என்ன லாபமோ அதை எடுத்துகிட்டு தானே கொடுக்குற, நம்மளும் அப்படி தான், ₹1 வாங்கிக்க, அதுவும் ஃபர்னிச்சர் கடையை நம்பி தான் தரேன், என்ன உன் வீட்டை தந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் வந்து ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு 1,00,000 வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்கில் போய் எப்போ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, நாளைக்கு தான் சேங்ஷன் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கிரெடிட் கார்டுக்கு பேங்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு 1,00,000 கட்டுறேன், அதுக்கப்புறம் எல்லாம் டிவி கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நேராக மறுநாள் வருது. மறுநாள் வரும்போது சந்தோஷ்கிட்ட வந்து பார்க்கில் பார்க்குறாங்க. 1,00,000 கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. எங்கே கிளம்புற, 10,000 கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. என்னப்பா அடுத்த மாதம் எடுத்துக்கப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி வராது வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 10,000 வாங்கி எடுத்துக்கிறாரு. இன்னும் 10,000 தானே பேங்க்கு போக முடியும், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. யாராவது வீட்டுக்கு போகிறாங்கம்மா, நீ எதுவும் காசு வச்சுருக்கியாம்மா அப்படின்ட்டு, நீ தான் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்க ஏன்ட்ட கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரு 10,00,000 கிரெடிட் கார்டு லோன் வாங்கியிருந்தோம்மா அப்படிங்கிறாங்க. டேய் லோன் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவளுக்கு தாலி செய்யணும், உங்களுக்கு சேலை அது இதுன்னு எடுத்தோம், கொஞ்சம் கடன் ஆகிட்டு, அதனால் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதும்மா, ஒரு 10,000 கம்மியாக இருக்குது, ஒரு 1,00,000 கிரெடிட் கார்டு கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஏன்டாலாம் காசு இல்லைடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்பா பென்ஷன் வாங்கியிருப்பாரு, அப்பாட்ட கேளுங்கம்மா அப்படிங்கிறாங்க. டே உங்கள் அப்பாட்ட கேட்டால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. நீ கடைக்கு போலையா அப்படிங்கிறாங்க. கடைக்கெலாம் போய் கடையெல்லாம் திறந்துட்டோம்ப்பா, எப்பா எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுதுப்பா, நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீ பிஸ்னஸ் பண்ணுற பெரிய கோடீஸ்வரன் அப்படி இப்படிங்க, ஏன்ட்ட 10,000 கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அங்கே பாருங்கள் என்கிட்ட 90,000 இருக்குது, இன்னொரு 10,000 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளுக்கு நான் கட்ட வேண்டியிருக்கு, கட்டிட்டோம்னா எனக்கு நாளைக்கு எனக்கு அது ரொட்டேஷன் ஆகிரும்பா அப்படின்னு சீனா போடுறாரு. எப்பா என்கிட்ட காசு இல்லை, இருந்த காசை வந்து நான் ஒரு சேமிப்புக்கு போட்டுட்டேன், வேண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இதை முத்து கேட்டுகிட்டே இருக்காரு. டே பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணதுங்க, கொடி கொடியாக சம்பாத்தியம் பண்ணதுங்க, இங்கே வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. ஓன்ட்ட எங்கடா கேட்டேன் அப்படிங்க. அப்பாட்ட கேட்டே அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கும் அவர் தான் அப்பா அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சால் சரி தான், வீட்டில் பொருள் வாங்குறிய
அப்பாவுக்கும் எங்களுக்கு ஒரு நாள் நினைக்காரு நினச்சிருக்கியாடா, அம்மாவுக்கு சேலை எடுக்க வைக்க அதை பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனால் அப்பாவுக்கு எடுக்கணும்லடா, அப்பா மனசு பாடுபடும்லடா அப்படிங்கிறாங்க. முத்து விடு, அதெல்லாம் உனக்கு தெரியாது விடு அப்படிங்கிறாங்க. இப்படி தான் இருப்பேன் உன் லட்சணம், நீ எப்படி இருக்க அதுக்கேற்ற தான் இருக்கும் அப்படின்ட்டு. 10,000 எவ்வளோ ஓவராக வாய்ப்பு பேசுகிற, 10,000 எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ரோஹிணிக்கு ஃபோன் அடிச்சு எத்தனாயிரம் கிடைக்கும், நான் எங்கள் பார்லர் போய் கல்லால் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்லரா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாடா, என் முன்னாடி போகிறது என் பார்லர் தான்டா, எங்களுக்கு 2 பிஸ்னஸ் இருக்குடா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கார் எடுத்து நேராக பார்லர் கிளம்பி போகிறாங்க. உடனே முத்துங்க சிரிக்கிறதேப்பா, பார்லர் இவன் பார்லர்னு சொல்லிட்டு கல்லால் பணம் எடுக்க போகிறான்ப்பா, பிரச்சனை தான் ஆயிடுறதா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதே ஏன்டா பிரச்சனையாக போகுது, அவன் பொண்டாட்டி பார்லரு, பொண்டாட்டி கல்லாவில் காசு எடுக்கான உரிமை இல்லையா, அதெல்லாம் 10,000 எனக்கு அசால்ட்டு, அவளுக்கு ஒரு நாளைக்கு 20,000 30,000 வியாபாரம் ஆகுது இடம், அதனால் இப்போ ரோகிணிக்கெலாம் 10,000 பெரிய மேட்ரு கிடையாது, டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இது அப்படிங்கிறாங்க. ஓ மேடம் பார்லர் சொந்தமாக வச்சுருக்காங்க, அதில் பல ஆயிரம் வருமானம் வருது, இந்த பணம்லாம் 10,000 டிப்ஸ் கொடுக்குற மாதிரியா, சரிதான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சிரிக்கிறாங்க. நீங்கள் எங்கே சிரிக்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே கல்லாவில் வந்து மோனர் உட்காந்துருக்காங்க. இங்கே மனோஜ் போனோன்னே ரோகிணி கொண்டு போகிறோம், இது யார் வச்சுருக்க, வேலைக்கு வச்சுருக்கா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி இது யார் வேலைக்கு வச்சுருக்கியா இவங்கள, சரி ரைட்டு கல்லால் ஒரு 10,000 வெட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இருங்க அப்படின்ட்டு வெளில கூப்பிட்டு வராங்க. ஏன் ரோகிணி நம்ம கல்லால் பணம் எடுக்கிறதுக்கு இன்னும் வெளில கூப்பிட்டு வரேன் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வந்து இந்த இதுக்கு வந்து ஆடிட்டிங் வந்திருக்காங்க. என்னது ஆடிட்டிங் வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் டேக்ஸ் கட்டலை, அது கட்டலை, இது கட்டலைன்னு வரி கட்டலைன்னு சொல்லிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. ஓ இவங்க தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நீங்கள் தயவுசெய்து கிளம்பி போயிருங்க, இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் தானே அவங்க புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுது, எப்படியாவது எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் திடீர்னு கேட்டிங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. ரோனி நான் அவன்கிட்ட கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீ தான் என்கிட்ட கேட்டிருக்க, எனக்கு அவசரமாக தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பி வைக்க, நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. வித்யா ஃபோன் அடிக்காங்க. வித்யா எனக்கு ஒரு 10,000 வேணும் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி நீ அப்படிங்கிறாங்க. செலவுக்கு ஒரு 10,000 தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ சாயந்தரம் வாங்கிக்க, எனக்கு ஒரு 10,000 வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு 10,000 அனுப்பி விட்றாங்க. அதை மனோஜுக்கு அனுப்பிட்டு, மனோஜ் உங்களுக்கு 10,000 அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இப்போ ரோகிணிக்குள்ள நெருக்கடியில் ஏன் எதுக்குன்னு அவங்களுக்கு கேட்க முடியல. அதே மாதிரி சந்தோஷத்தை ஒரு 1,00,000 10 பைசா வட்டிக்கு வாங்கியிருக்கேன்னு அவரும் சொல்லலை. இதை கொண்டு நேராக பேங்கில் போய் கொடுக்குறாரு. சார் நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு பணம்லாம் பெரிய மேட்ரு கிடையாது அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் பேங்கோட ரூல்ஸ் இது, நீங்கள் முதல்ல கிரெடிட் கார்டுக்கு லோன் எடுத்திருக்கீங்க, நீங்கள் கட்டலைன்னா நாங்கள் எல்லோரும் எப்படி மூவ் பண்ணுவோம் அதை மாதிரி தான் பண்ணுவோம், நீங்கள் கட்டலைன்னா தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார் நான் கிளம்புறேன், அடுத்த டியூ எப்போ சார் கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த டியூ சீக்கிரம் கொடுத்துட்றேன் அப்படிங்க. சார் டேட் வேணும் சார் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சார் இன்னும் 1 வாரத்தில் நான் கொடுத்துட்றேன், அடுத்த டியூ கொடுத்துட்றேன் அப்படிங்க. சார் ரைட்டு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வந்துடுறாங்க. நேராக இங்கே வந்து ரொம்ப நிம்மதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போது பார்க்குற மணியை பார்க்குறாங்க. ஆஹா மணி 3:30 மணி ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் அலைஞ்சிருக்கோம் அங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு கடையை பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. அப்போ 2 3 பேர் பொருளாக வராங்க. அப்போ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நின்ன விலை அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் சொல்கிறாங்க. இல்லை இது ஃபைனல் பண்ணணும், ஓனர் எங்கே அப்படிங்கிறாங்க. சார் ஓனர் சாப்பிட போயிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஓனர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு கடையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போது சார் 2 பேர் வந்து பொருளும் வந்தாங்க, நீங்கள் இல்லைன்ட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஃபோன் அடிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் அதை சொல்லவே இல்லை, நீங்கள் சாப்பிட்டு வருவீங்கன்னு பார்த்தோம், நீங்கள் வரவே இல்லை, லேட் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாப்பிட்டேன், அந்த ஃபேன் காற்றுக்கு அப்படி உட்காந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் 2 வியாபாரம் போச்சு சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்படி வியாபாரத்தையே விட்டுக்கிட்டுருங்க, உங்களுக்கு நான் எப்படி சம்பளம் கொடுக்குறது, நான் கொடுக்க வேண்டிய கடனுக்கு நான் கடன் வாங்கின்னு ஒரு கடனை கொடுத்துட்ருக்கேன் அப்படி இப்படின்ட்டு கத்திகிட்டு இருக்காரு. உடனே உங்களெல்லாம் வியாபாரம் வச்சுட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே ரோகிணி கட்ட வேண்டிய கடனுக்கு பேங்க்கில் ரொம்பவே மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த பொண்ணு 4,00,000 வாங்கிச்சு, வட்டியும் கட்டலை, அசலையும் கட்டலை, ஒன்றுமே கட்டலை. இப்படி இருக்கும்போது அவங்க வந்து கொடுத்த அட்ரஸ்லேயும் அவங்க இல்லை. பணம் மாதிரி அவங்கள தேடி அலைஞ்சோம். நீங்கள் வந்து இடையில வந்து அவங்கள பார்த்தேன் வச்சோம், அவங்க வீட்டுக்காரோடைய ஐடியெல்லாம் எடுத்து வந்தீங்க வைத்தீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ எப்படி தான் அந்த பொண்ணுகிட்ட பணம் வசூல் பண்ணுறது, அந்த பொண்ணு அதுக்கப்புறமும் கட்டலை, கொஞ்சம் கூட பயம் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் விசாரித்து பார்த்தோம் சார், அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொருட்களை பூராமே அந்த பொண்ணு வந்து கட்ட வேண்டிய பணத்துக்கு சப்தி பண்ணுங்கள், இப்போது பொண்டாட்டி ஒரு கடை வாங்கினா அதுக்கு புருஷன் பொறுப்புதாரர் தானே அப்படிங்க. ஆமாம் சார் அது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அந்த நடைமுறை என்னவோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நேராக அங்கே போங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அதை ரெடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த நடைமுறையை ரெடி பண்ணிட்டு நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. ஃபர்னிச்சர் கடையில் செம கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனது பயங்கர சந்தோஷம். இன்றைக்கி செமையாக வியாபாரம் ஆக போகுது அப்படின்ட்டு உடனே ஒரு ஆள் மட்டும் இங்கே வராரு. வந்துட்டு நாங்கள் பேங்க்லேருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. ஓ பேங்க்கு தேவையானது வாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் அப்படிங்கிறாங்க. ரோகிணியோட ஹஸ்பண்ட் தானே நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஓ ரோகிணி தான் சொல்லி விட்டுருவா போல. ஆமாம் சார் ரோகிணி ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இது ஒரு பண விஷயம் அப்படிங்கிறாங்க. ஓ ரோகிணி லட்சக்கணக்கில் பேங்க்கில் போட்டு வச்சுருப்பான்னு நினச்சேன், ஃபர்னிச்சர் வருமானம் நம்ம பார்லர் வருமானத்தை பூரா பேங்க்கில் தான் போட்டு வச்சுருப்பா, எதுவும் தேவைக்கு வச்சுருப்பான்னு நினச்சேன்,
ஆமாம் பேங்க்லேருந்து வந்திருக்கோம், ஒருவேளை நம்மகிட்ட தான் தருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் இதில் இந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்க அப்படிங்க. கையெழுத்து போடுறாங்க. சரி ஸ்டாஃப் எல்லாருமே அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கிட்டு வண்டிக்கு கொண்டு போகிறாங்க. என்ன சார் இவ்வளோ பொருளும் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து பண விஷயமா தானே வந்திருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. சார் பண விஷயமா தான் வந்திருக்கோம், உங்கள் வீட்டம்மா ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்காங்க, அதை கட்டலை, வட்டியும் முதலும் சேர்த்து 12 லட்ச ரூபா ஆயிடுச்சு. 12 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு உள்ள பொருளை வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஜப்தி பண்ணி கொண்டு போகிறோம், அதை நாங்கள் ஏலம் விடுவோம். உங்கள் தொகை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்ட வேண்டாம், உங்கள் தொகையோட கம்மியாக வந்தால் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறாங்க. சார் இதுக்கெலாம் நான் சம்மதிக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்கள் வீட்டம்மா கட்ட வேண்டிய கடன் நீங்கள் தான் பொறுப்புதாரர், உங்கள் ஆதார் கார்டு முதற்கொண்டு எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நான் எங்கே சார் கொடுத்தேன், அவங்க தானே சார் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள் உங்கள் வீட்டம்மாவுக்கு கட்ட வேண்டிய கடனுக்கு நாங்கள் பொருள் எட்டு போகிறோம், சட்டப்படி எதனாலும் பாருங்கள், அதுக்கு நீங்கள் வந்து அனுமதிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கையெழுத்தும் போட்டீங்க, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கன்னா. என்ன சார் போட்டேன் அப்படிங்க, நீங்கள் தானே இப்போ தானே போட்டீங்க, ஒரு காப்பி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வண்டியில் ஏற்றிடுறாங்க. கடையே காலியாகிடுது. இந்த சூழ்நிலை மனோஜுக்கு சரியான கிடப்பு. ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க, ரோகிணி ஃபோனை எடுக்கல, ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க. காரணம் ஓனர் வந்து கல்லாலே இருக்கிறாங்க, நம்ம ஃபோன் பேசிகிட்டே இருந்தாலும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டில் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே மனோஜுக்கு சரியான கடுப்பு. இந்த ரோகிணி வித்யாவுக்கு லோன் எடுத்து கொடுத்துட்டு அந்த பேங்க்லேருந்து இந்த பொருளை பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாரு. கடுப்பாகிட்டு நேராக விஜயாவுக்கு ஃபோன் பண்ணிங்கம்மா, இந்த ரோகிணி வந்து பேங்க்கில் லோன் வாங்கியிருப்பா போல் அப்படிங்கிறாங்க. என்னது ரோகிணி பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன்கிட்ட சொல்லலை, அந்த வித்யாவுக்காக 4 லட்ச ரூபா வாங்கியிருப்பா போல், அது வட்டி முதலாம் சேர்த்து ஒரு 12 லட்ச ரூபா வந்துருச்சான் அப்படிங்கிறது. 12 லட்ச ரூபா இருந்துச்சா, வித்யாவுக்கு வேலைக்கிட்ட லோன் எடுத்து கொடுக்கணும், இவன் பணக்கார இன்னொன்று இவகிட்ட வந்து ஏமாற்றி சாப்பிட்டுருக்கான்னு தான் பார்த்தேன், இப்படி இவன் லோன்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிறேம்மா. அது இருக்கட்டும்மா, அவள் லோன் எடுத்து கொடுத்துருக்கா, என்னமோ செஞ்சுட்டு போகிறா, என்ன இப்போ நான் புருஷன் நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு என் கடையில் உள்ள பொருள் பூரா எழுதி போயிட்டாங்க, இப்போ குடோன்லேயோ கடையிலையோ ஒத்த பொருள் கிடையாதுமா, அது போக நாங்கள் இதை ஏலம் விடுவோம், ஏலத்தில் கம்மியாக போச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் கட்டணுன்ட்டு போகிறாங்க, எனக்கு என்ன செய்யனே தெரிலம்மா, கடை பூரா காலி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ராமன் அழுறாரு. டேய் ரோகிணி நீ கால் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஆஃபீஸில் ஏதோ வந்து ஒரு ஆஃபீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸில் கீபீஸில் நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக விஜயா பார்லர் போகிறாங்க. அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்குறாங்க, ஓனர் ஆள் உட்காந்துருக்குறாங்க. என் மருமக உட்கார வேண்டிய இடத்துல நீ உட்காந்துருக்க, நீ யார் அப்படிங்கிறாங்க. நீ யாருமா அப்படிங்கிறாங்க. நான் யாரா, இந்த கடை ஓனர் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் யார் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா சவுண்டு ஆண்டி சவுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டி ஆண்டி எப்படி அப்படிங்கிறாங்க. என்னம்மா இவன் ஏட்டி குட்டி பேசிகிட்டு இருக்கா, இப்படி ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சுருக்கேன், வேலைக்கு வேண்டாம்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இவன் என்ன வேலைக்கு வைக்கிறது, நான் தான் அவ்வளோ வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இவளுக்கு என்ன லூஸ் எதுவும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் அத்தையும் மரியாதையை பேச சொல்லு அப்படிங்கிறாங்க. அதான் முதல்ல வெளில வாங்க அப்படிங்க. என்னம்மா என்னி வெளியே வான்னு சொல்கிறேன், முதல்ல அவ்வளோ வெளியே போக சொல்லு அப்படிங்கிறாங்க. ரோகிணி இங்கே பாருங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க அவங்கள்ட்ட அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்லல மேடம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு எங்கள் பார்லரில் நீ என்ன அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்க, என் மருமக பார்லரில் அப்படிங்கிறாங்க. இது உங்கள் மருமக பார்லர் கிடையாது, பார்லர் என் பார்லருக்கு சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க உங்கள் மருமக, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா மிகவும் ஷாக்காகிறாங்க. ரோகிணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி வாங்க வெளில வச்சு பேசிக்கலாம் அப்படிங்க. என்னத்தை பேச போகிற, உன் ஃப்ரெண்டுக்கு வித்யாவுக்கு நீ வந்து கடன் வாங்கி கொடுத்துருக்க, பேங்க்காரங்க எல்லா பொருளையுமே வந்து மனோஜ் கடையிலேருந்து எடுத்து போயிட்டாங்க, இப்போ அவங்க கடையில் ஒரு பொருள் இல்லாமல் காலியாக இருக்காங்க, இங்கே வந்து கேட்டால் நான் தான் கடை ஓனர்னு ஒரு பொம்பளையால் சொல்லுதாங்க, அப்போ எது தான் உண்மை, ரோகிணி எதனாலும் உள்ளதை சொல்லு, என்கிட்ட வந்து போய் சொன்னேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருன்னு முடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே சொல்லு ரோகிணி எது உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதை கேட்டால் அந்த ஓனர் சொல்கிறாங்க, ரோகிணி நீ என்ன தான் சொல்லி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஏய் நான் மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஆயிரம், நீ யார் அப்படிங்கிறாங்க. நான் இந்த பார்லருடைய ஓனரு சரியா, முதல்ல என் கடை முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, தூர போயிருங்க ரோகிணி, இன்னையிலேருந்து நீ வேலைக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.